டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வந்திருக்கக்கூடிய இடம் தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கு பெண்கள் அதாவது 3 மல்லத்தியர்கள் வந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம்மா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன நீங்க ஐயாவோட நினைவிடத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மதுரை தேவேந்திர அமைப்பின் சார்பாகவும் வடிவு மல்லத்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் நிறுவனராகவும் இவங்க பரமக்குடியில் இருக்காங்க, பிஜேபியிலே இருக்காங்க. இவங்க வந்து முதியோர் இல்லம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க சோழவந்தாங்கிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களும் வந்து சமூக சேவை ஆற்றிட்டு இருக்காங்க. இந்த தேவேந்திரர்களின் தியாகச்சுடர் நம்முடைய இமானுவேல் சேகரனாருடைய 67வது நினைவு நாளில் நாங்கள் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க, இந்த 67வது குருபூஜை விழாவில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக தேவேந்திரர்களுக்கு என்ன மாதிரியான இது கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களை நிறைய இதெல்லாம் வலைதளங்களில் நம்ம ஒளிபரப்பி இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்ல விரும்புறீங்க? இன்று ஸ்பெஷல் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து விதைக்கப்பட்டிருக்கோம். இப்போ வந்து தியாகி நம்ம இமானுவேல் சேகரனார் அவர்கள் வந்து குருதி சிந்து விதைக்கப்பட்ட இடத்திலையும் இந்த நிலத்தில் நம்ம வந்து இப்போ நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த நிகழ்வுக்கு வரும்பொழுது நம்ம எதற்காக நம்ம வர்றோம் அப்படின்றத மனசில் நீங்கள் வச்சுக்கணும். நம்ம அம்மா என்ன திரும்ப திரும்ப இதவே சொல்கிறாங்க அப்படின்றாங்க. பட்டியல் வெளியேற்றமே நம்முடைய விடுதலை, சமூக விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம போர்டு போட்டோம், நிறைய பேனர் கட்டிட்டோம், நல்ல ஜெகஜோதியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வேளாணுடைய குல மார்பு இதெல்லாம் குலையாமல் நீங்கள் வர வேண்டும் என்றால் என்னுடைய முதல் வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் குடிக்கக்கூடாது. ஏன்னா இது விதைக்கப்பட்ட இடம், குருதி சிந்திய இடம். இது நம்ம குடிச்சிட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து இடம் வந்து நம்ம ஊரில் திருவிழாலாம் நடக்கும். திருவிழாவில் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சாலும் நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க. இது வந்து விடுதலை போராட்டம், நம்ம இரட்டை குவளை முறை. நம்ம வந்து இது ரொம்ப தாழ்த்தப்பட்ட இதில் இருந்து இதை பார்த்து தான் நம்முடைய 33 வயதிலேயே உயிரிழந்துட்டாங்க நம்முடைய இமானுவேல் ஐயா அவர்களுக்கு நீங்கள் ஒரு தியாகம், அவருக்காக நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் அமைதியான முறையில் வர வேண்டும். அது மட்டும் இல்லைங்க தம்பி, நீங்கள் இப்போ வந்து வாகனத்தில் நீங்கள் வர்றீங்க. அப்போ வாகனத்துக்கு சரியான அனுமதி இன்றைக்கே வாங்கியிருக்கணும், நேற்றே நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி அனுமதி கிடைக்காட்டி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சண்டையெல்லாம் போட்டுக்காமல் குடிக்காமல், அது வேன் மேலே ஏறி வரீங்க அப்படிலாம் வராதிங்க. பஸ்ஸுக்கு மேலே ஏறி வரீங்க அப்படிலாம் வராதிங்க. காவல்துறை வந்து காவல்துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் நமக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காவலர்களுக்கு எந்த இடையூறுகள் வராமல் அது மாதிரி வரும் வழியில் வந்து எந்த மக்களுக்கும், எத்தனையோ ஊர் தாண்டி தான் நம்ம வர்றோம். உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நீங்கள் உள்ளேயே வச்சுக்கலாம். நம்ம மேலே ஏறி ஆடினாதான் நம்முடைய இந்த தியாகச்சுடருடைய பட்டியல் வெளியேற்றத்தினுடைய முழக்கம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. குடிக்காமல் எவ்வளவு அமைதியாக வரீங்களோ அவ்வளோ அமைதியாக வந்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துக்கு வர்றீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இந்த வருடம் பரமக்குடிக்குள்ள உள்ள போயிருப்பீங்க, டவுனுக்குள்ள. எப்படிமா இருக்கு ஊரு? அதுதான் நான் முதலே சொல்லிட்டேனே, நல்ல நீங்கள் நிறைய பேனர்லாம் கட்டியிருக்கீங்க. நம்முடைய பட்டியல் வெளியேற்றம் தான் நம்முடைய சமூக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த முன்னேற்றத்திற்கான படிகள் எத்தனையோ நம்ம தாண்டி வந்துட்டோம். சங்கங்கள், அனைத்து சங்கங்கள் அனைவருமே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஒற்றுமை வேணும். கண்டிப்பாக நம்ம சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒற்றுமை வேணும். சங்கங்கள்ன்றாங்க, சின்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லி யாரையுமே நம்ம கீழே நினைக்கக்கூடாது, கீழ்படுத்தவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் சேரணும். அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்கே கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு செயலை வந்து கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும். அதனால் அனைவருமே வந்து ஒற்றுமை காட்பது தான் தேவேந்திர குல வேளாளர்களுடைய முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இமானுவேல் சேகர் ஐயா அவர்கள் வந்து கால் மேலே கால் போட்டார் அப்படின்றதுக்காகத்தான் இந்த உயிர் நீத்தார். இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதல் மரியாதையும் பரிவட்டங்களும் நாம் கட்டப்பட்டவர்கள். அப்போ அந்த முதல் மரியாதையும் அந்த பட்டங்களும் இன்று வரை தேவேந்திரர் தொட்டால் தான் தேர் ஓடும் அப்படின்னு நம்ம எல்லா கடைக்கோடி மக்கள் குழந்தைகளுக்கு கூட தெரியும். இருந்தாலும் நம் வரலாறு தெரிந்தால்தான் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். பட்டியல் வெளியேற்றம், பாண்டியர்கள் தான் மன்னர்கள்.
அப்படின்ற நம்ம கோர்ட்டு தீர்ப்பே இருக்குது. அது இந்த இடத்துல நான் மீண்டும் மீண்டும் இந்த பதிவு வந்து 6/6/1936 வந்து எல்லாருடைய மனதிலும் நிலைநிறுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம தேவேந்திர குல வேளாளர் பிசியில் தான் இருந்திருக்கோம். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒற்றுமை, சமூக ஒற்றுமையும் நம் கலாச்சாரமும் நம் பண்பாடும் வந்து சிலைக்காமல் சீர்குலையாமல் இருப்பதற்கு இளைஞர்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்றது, நீங்கள் பஸ்ஸில் சாதாரணமாக வாங்க, குடியே உங்களுக்கு வேண்டாம். யாருமே நீங்கள் வந்து இறங்கி பாட்டிலெலாம் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வராதிங்க. வெளியில் உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அப்போ ரெஸ்ட் எடுக்கையில் டம்ளர் எடுக்கிறீங்க, இதை ஊற்றுறீங்க, அப்படியெல்லாம் வராதிங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக தியாகி இமானுவேல் ஐயாவுடைய நினைவு தினத்துக்கு நீங்கள் குடிச்சிட்டு யாருமே வர வேண்டாம். இது வந்து அம்மாவுடைய அன்பான வேண்டுகோள், இது வெறித்தனமான வேண்டுகோள். இது ஏன்னா நம்முடைய விடுதலை போராட்டத்திற்காக ரத்தம் சிந்திய தலைவர்களுள் மிக உயர்ந்த தியாகமுடைய மாண்புமிகு நம்முடைய இமானுவேல் சேகர் ஐயாவுடைய இந்த நினைவு தினத்தில் நீங்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டியது, நம்ம வந்து குடிக்கவே நீங்கள் கூடாது. ட்ரெயின்லாம் ஏறி ட்ரெயினுக்கு மேலெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. எந்த அசம்பாவிதங்களும் நடக்காத முறையில் இளைஞர்களும் நம்முடைய பெண்களும் நாளைக்கு நிறைய வருவீங்க. நல்லா முளைப்பாரி, ஆட்டம் பாட்டம், ஆடல் பாடல் அனைத்திலுமே நம்முடைய பண்பாடு குலையாமல் இருக்க அனைவரும் வந்து சிறப்பாக இந்த நிகழ்வு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தும் நம்மை திரும்பி பார்க்கும் அளவிற்கு நீங்கள் இதை வந்து கட்டி காக்க வேண்டும். இந்த கட்டி காக்க வேண்டுமென்றால் பெண்களும் நீங்கள் நிறைய நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குதூகலமாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அது மாதிரி ஐயா நம்ம தியாகி இமானுவேல் சேகரனார் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய அனைத்து சமுதாயத்தினருக்கும் அனைத்து சமுதாயத்தினருமே நமக்கு நாளைக்கு வர்றாங்க. நம்மளை பற்றி நிறைய புகழ்ந்து பேசுகிறாங்க, நம்முடைய வரலாற்றையும் கூறுறாங்க. அதனால அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. முனைவர் போதலட்சுமி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அனைத்து உறவுகளும் இந்த 67வது குருபூஜை தின விழாவில் தனது கட்டுக்கோப்பான அந்த ஒரு வரவேற்போடு வந்து செல்ல அனைவரையும் வேண்டி விரும்புகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.